ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திருமணி மகேஷ் அவுட்லுக்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரியில் டே 3 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டே 1 and 2 வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம ப்ரொஃபஷனல் கிளாஸ் டே 3 எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு அவுட்லுக் வந்து பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சதுமே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் நான் ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு கன்சீல் மட்டும் பண்ணிக்கிட்டேன். நான் யூஸ் பண்ணது வந்து NYXோட கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐப்ரோஸ் மட்டும் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக டச் மட்டும் பண்ணிக்கிட்டேன். காஜல் வந்து மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே வீடியோ எடுக்கும் போது தான் தெரிஞ்சது என்னடா காஜல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் ஆட்டோவில் வரும்போது தான் வந்துட்டு நினச்சேன். குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் எழுப்பி தூக்கத்துலேயே வந்துட்டு தூக்கிட்டு போய் மாமா வீட்டில் பக்கத்தில் இருக்காங்க, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ அவங்கள வந்து அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ட்ரெயினில் வந்து ஆட்டோவில் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ட்ரெயினில் வந்து த சேம் ஸ்டோரி தான். ட்ரெயினில் வந்து கோடம்பாக்கத்துலேருந்து மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி நான் அங்கே வந்தாச்சு. அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 3. இவங்க நேம் வந்துட்டு கௌசல்யா. இவங்களும் என்னோட பேட்ச்மேட்டு தான். ஸோ நம்ம வந்துட்டு கிட் எடுக்கணும். ஆக்சுவலி நான் என்னோட பேக்லாம் வச்சுட்டு என்னோட ஹேர் ஸ்டைல் கிட் வந்து சாட்டர்டே வாங்கிட்டு நம்ம சண்டே அங்கே ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ அதுக்காக போயிட்டு அதை வாங்குறதுக்காக போயிருந்தேன். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஜனனி, இவங்களும் வந்துட்டு என்னோட பேட்ச்மேட் தான். அண்ட் இவங்களோட யாரெல்லாம் வந்துட்டு இதில் இன்ட்ரோ கொடுக்குறோன்னோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்தோட பேஜுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு மேக்கப் தேவைப்படும், அப்போ வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காஜல் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே நான் கேட்டு பார்த்தேன், யாருமே வந்துட்டு இன்னைக்கு மேக்கப் கிளாஸ் இல்லை, ஹேர் ஸ்டைல் கிளாஸ் தான் 3rd டே அப்படிங்கிறதுனால யாருமே கொண்டே வரல. சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நான் என்னோட லிப் லைனர் வச்சுருந்தேன். லிப் லைனர் இருக்கு இல்லையா, லிப்ஸ்டிக் அதிகமாக இருக்காது, லிப் லைனர் ஒன்று இருந்தது. ஸோ அந்த லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஐப்ரோ போடு ஃபில் பண்ணுவோம்ல, அதை வச்சு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன் காஜலுக்கு பதிலாக. ஸோ ஹேர் ஸ்டைல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. டோட்டலாக வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் வேரியேஷன் மட்டும் ஒரு 5 to 6 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே இதோட சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து நிறையா நான் கற்றுக்கிட்டேன். இதில் மேம் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க, அந்த சாரீ சூப்பராக இருந்தது, அதனால ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்திருந்தேன். அண்ட் எங்களோட காஃபி டைம் வந்தாச்சு. அவங்க வந்துட்டு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் நான் இந்த கிளிப் எடுத்திருந்தேன். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா 10:30 கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு அப்புறமா ஒரு 12 o'clock போல் தான் வந்துட்டு எங்களுக்கு பிரேக்கே விட்டாங்க, காஃபி பிரேக்கே. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லா ஹேர் ஸ்டைல்ஸுமே வந்துட்டு சொல்லி காமிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் டெமோ காமிச்சிட்டாங்க. 6 ஹேர் ஸ்டைல்ஸுமே வந்துட்டு திவ்யா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டெமோ காமிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரேக் விட்டாங்க. இவங்க தான் நம்மளுக்கு காஃபி டீ எல்லாமே வந்துட்டு போட்டு தருவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாலில் தண்ணியே கலக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு காஃபி டீ எல்லாமே போடுவாங்க. ஸோ அந்த பிரேக் செஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே கேட்டிருந்தோம், எங்களுக்கு ரியல் ஹேரில் வந்துட்டு கொஞ்சம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் ப்ரெப் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்தது. இவங்களுக்கு வந்துட்டு ரியல் ஹேரில் பண்ணி காமிச்சாங்க. அவங்க நேம் வந்துட்டு ரம்யா. அவங்களும் வந்துட்டு எங்களோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டு தான். அதுக்கப்புறம் எங்களோட ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த என்னென்ன ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருந்தாங்களோ 6 ஹேர் ஸ்டைல்ஸ், ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து சொல்லி தந்திருந்தாங்க இன்னைக்கு. ஸோ அந்த ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் 6 ஹேர் ஸ்டைல்ஸுமே நாங்கள் இன்னைக்கு போட்டிருந்தோம். நான் இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பிரைட். இதோட நேம் வந்துட்டு ஒன் சைட் பிரைடு. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். ஆக்சுவலி இது செகண்ட் ஹேர் ஸ்டைலாக சொல்லி தந்திருந்தாங்க. நான் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து செகண்ட் ஹேர் ஸ்டைல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் நினச்சி போட்டது அது செகண்ட் ஹேர் ஸ்டைல் ஆயிடுச்சு. ஸோ இது 2 சைடுமே போட்டுட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸும் நான் எடுத்துக்கிட்டேன் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நல்லாவே வந்து இந்த ஹேர் ஸ்டைலு இது வந்து ஒன் சைட் பிரைடு. இதோட நேம் வந்துட்டு ஒன் சைட் பிரைடு. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஹேர் ஸ்டைல் நம்பர் 1 நான் போட்டது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல்ஸாக நான் என்னென்ன நான் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா
ட்விஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் தான் ஆக்சுவலி ட்விஸ்ட் பண்ணணும். நான் வந்துட்டு அதுதான் ட்விஸ்ட்னு நினைச்சிட்டு நான் அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டாங்க, அது வந்துட்டு ஒன் சைட் பிரைடு அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐயோ என்னடா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து பார்த்து இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துட்டு நான் இந்த ட்விஸ்ட் வந்துட்டு போட்டேன். ஆக்சுவலி இந்த ட்விஸ்ட் வந்து நான் நார்மலா வந்து நம்மளாம் போடும்போது கொஞ்சம் வேற மாதிரி போடுவோம். அதோட டெக்னிக் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக் வந்து சொல்லி தந்திருந்தாங்க. ஸோ அதுபடி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வந்துருந்தது. பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைலும் வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போ பண்ணுறது வந்து தேர்ட் ஹேர் ஸ்டைலு. இது என்ன ஹேர் ஸ்டைல்னு எனக்கு தெரியலையே, இது போட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பிரைட் ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு நான் போட்டு வந்தேன். ஸோ இதுதான், இது வந்து ஒன் சைட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது கேட்டுட்டு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் இன்னொரு சைடு நான் போட்டேன். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது வந்து டச் பிரைடு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் தப்பாக பண்ணிட்டேன். அதோட ஸ்ப்ரெட்டிங் வந்து தப்பாக எடுத்துட்டேன். என்னடா அது கரெக்டாக வரலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா அதை அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இது வந்து இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க திவ்யா அவங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் போடவும் சூப்பராக இருந்தது. எல்லா ஹேர் ஸ்டைலும் வச்சு பார்க்கும்போது டச் பிரைடு தான் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அழகாக தெரியலை அந்த டச் பிரைடு. அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் போயிட்டோம் ஹாஃப் வேலையே முடிச்சுட்டு. இவங்க ஷைனி, அப்புறம் மனிஷா அண்ட் ஜனனி. ஸோ எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போயாச்சு. இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே வந்துட்டு இது எங்கன்னா சாலிகிராமம்ல அருணாச்சலம் ரோடு அங்கே தான் வந்துட்டு அது பிரசாத் லேப் ஸ்டாப்பிங்கில் தான் வந்துட்டு ஸ்டுடியோ இருக்குது. ஸோ பிரசாத் லேபுக்கும் பிரசாத் ஸ்டுடியோவுக்கும் சென்டரில் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். நிறைய ஆக்சுவலி வாங்கிட்டோம். ஆக்சுவலி தேர்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் சாப்பிடும்போது நிறைய வாங்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் டே இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். அண்ட் அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான் ஒரு சைட் மட்டும் டச் பிரைட் போட்டிருந்தேன் இல்லையா, அதை வந்து கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த டச் பிரைட் வந்துட்டு நான் இந்த ஒரு 4 ஹேர் ஸ்டைல்ஸ் என்னமோ பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுலேயே வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த டச் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அது வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்லி தரும்போது என்னமோ நல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து இந்து அப்படின்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி இங்கே தான் வந்து ப்ரொஃபஷனல் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டில். இப்போ வந்து நெயில் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் 2 பேருமே கோயம்புத்தூரில் பிரைடல் புக்கிங்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம். 2 பேர்த்தோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திவ்யா மேம் கூட வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். தென் இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு காமிச்சேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாமே நான் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். 5th ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்விஸ்ட் பண்ணேன், அதாவது டபுள் ட்விஸ்ட்டு. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நான் சிங்கிள் ட்விஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து டபுள் ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுவும் வந்துட்டு ஓகேவா நல்லா தான் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. டம்மீஸ்லேயே வந்துட்டு இவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சைடு வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். டபுள் ட்விஸ்ட் அண்டு சைட் பேக்கிங் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் வந்துட்டு 5 ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா. நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹேர் ஸ்டைல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல். இது வந்து முகூர்த்தம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒன் சைட் பஃப் வைப்போம் இல்லையா, அந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்பவே வந்துட்டு நார்மலாகவே பிடிக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஆக்சுவலி டபுள் சைடு பஃபை விட எனக்கு இந்த சிங்கிள் சைட் பஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவே. ஸோ இதுக்கு ரொம்பவே வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்தது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அந்த டச் பிரைடு அண்டு இந்த முகூர்த்தம் சைட் பஃப் ஒன் சைட் பஃப் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 5 to 6 ஹேர் ஸ்டைல்ஸில் எந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து டச் பிரைடு அண்டு இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணியிருந்தேன் இல்லையா சைட் பஃப், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது எல்லாமே ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் கம்ப்ளீட், இந்த ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு கேர்ள்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கேர்ள்ஸுமே வந்துட்டு எனக்கு ஓகேவாக தான் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கேர்ள்ஸ் வந்து நான் என்ன கேர்ள்ஸ் பண்ணியிருந்தேன்னா, ஓகே இன்வர்ட் கேர்ள்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஸோ இந்த லுக்குக்கு வந்து இன்வர்ட் ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் சும்மா வந்துட்டு இது அசசரிஸ்க்கு வந்துட்டு எதுவும் இல்லை, ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு பீட்ஸ் இருந்தது, ஒயிட் பீட்ஸஸ், அதை வச்சு நான் அப்படியே வச்சுட்டேன் அசசரிஸாக. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு டே 3 வந்து எங்களுக்கு சூப்பராக போச்சு.
காலையில் வந்துட்டு ஒரு 6 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்து சொல்லி தந்தாங்க அப்படின்னா அந்த 6 வேரியேஷன்ஸுமே வந்துட்டு அந்த ஒன் டே ஃபுல்லாகவே எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது. அது போக வந்துட்டு கேர்ள்ஸ் மட்டும் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிட்டு கிளம்பியாச்சு. சேம் ரொட்டீன் தான். அங்கேருந்து ஆட்டோ எடுத்துட்டு குடம்பாக்கத்துலேருந்து குடுவாஞ்சேரிக்கு செங்கல்பட்டு ட்ரெயின் எடுத்து அங்கேருந்து நான் ஆட்டோ பிடிச்சி நான் போயிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு மாலு ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. இது வந்து ஃபோரம் மால், வடபழனியில ஃபோரம் மால். ஸோ அந்த மால் தான் இது. இது பெருசாலாம் எடுத்துருக்க மாட்டேன், சின்ன கிளிப்பாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் இதே மாதிரி தான் வந்துட்டு டே 3 வந்துட்டு சூப்பராக இருந்தது. டே 4ல் பார்த்தீங்கன்னா வேறு ஈவெண்ட், ஆக்சுவலி மேக்கப்பும் இல்லை, ஹேர் ஸ்டைலும் இல்லை. ஸோ வேறு மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.